மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஒரு விடயம் தக்லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய கமல்ஹாசனின் அந்த ஒரு வார்த்தை. அதாவது தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என கூறியிருந்தார். அவரின் இந்த கருத்து கர்நாடகாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா தொடங்கி பல கன்னட அமைப்புகள் கமலின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் கமலின் தக்லைஃப் திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்று பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதன் காரணமாக கமல்ஹாசன் நீதிமன்ற உதவியை நாடியிருந்தார். வழக்கை விசாரித்த கர்நாடக மாநில உயர் நீதிமன்றம் கமல்ஹாசன் என வரலாற்று ஆய்வாளரா எந்த அடிப்படையில் கன்னடம் தமிழில் இருந்து பிறந்தது என கூறினார். இந்த விவகாரத்தில் கமல் மன்னிப்பு கேட்டிருந்தால் பிரச்சனை முடிந்திருக்கும். 300 கோடி செலவில் படம் எடுத்ததாக சொல்கின்றீர்கள். ஆனால் மன்னிப்பு கேட்க ஏன் மறுக்கின்றீர்கள்? மன்னிப்பு கேட்க முடியவில்லை என்றால் கர்நாடகத்தில் தக்லைஃப் திரைப்படத்தை திரையிட முடியாது என்று காட்டமாக கூறப்பட்டிருந்தது. ஒரு மாநில நீதிமன்றமே இவ்வாறு கூறியிருந்தது பலருக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து அறிக்கை வெளியிட்ட கமல், மொழி மீதான என்னுடைய அன்பு உண்மையானது. கன்னடர்கள் தங்கள் தாய்மொழி மீது வைத்திருக்கும் அன்பு மீது எனக்கு மரியாதை உண்டு. தவறாக பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்பது என கேள்வி எழுப்பியிருந்தார். கமல் மன்னிப்பு கேட்காத காரணத்தால் இந்த வழக்கை ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் கமலுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. இந்த நிலையில் தான் பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியின் டைட்டில் வின்னரான முத்துக்குமரன் இந்த பிரச்சனை குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். மன்னிப்பு கேட்க என்ன ஈகோ? ஏன் கேட்க வேண்டியதானே என்று நீதிமன்றம் கேட்கின்றது. நாம் ஏன் கமல்ஹாசன் கூட நிற்க வேண்டும்? இவ்வாறு கேள்விகள் எழுப்பி அதற்கு பதிலளித்திருக்கின்றார் பிக் பாஸ் முத்துக்குமரன். அவர் கூறியதாவது, மன்னிப்பவன் மனிதன், மன்னிப்பு கேட்பவன் பெரிய மனிதன் என்று கமல் கூறியிருப்பார். ஆனால் அந்த வசனத்தின் இறுதியில் அவன் தவறை உணர்ந்தால் மன்னிப்பு கேட்கின்றார் என்று சொல்லியிருப்பார். இந்த விஷயத்தில் கமல் தவறே செய்யவில்லை. பிறகு ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? தன்னுடைய படத்தை ரிலீஸ் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய மொழிதான் தனக்கு முக்கியம் என்று கமல்ஹாசன் நிற்கின்றார். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் அவர் பக்கம் நிற்க வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கிளிர் என்று இருக்கின்றோம். தன்மானத்தை இழந்து இருக்கவில்லை என்று ஆவேசத்துடன் முத்துக்குமரன் பேசியிருக்கின்றார்.